வணக்கங்க. பேர் பாண்டியன். நான் வந்து ஸ்ரீ கருணேஸ்வர் நடராஜர் டெம்பிளில் நிர்வாகியாக இருக்கேன். இந்த கோவில் வந்து புதுச்சேரி காலாப்பட்டு தாண்டி புத்துப்பட்டு, ஈசிஆர் புத்துப்பட்டு, அது கடற்கரை ஒட்டின மாதிரி இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்குங்க. இது வந்து புதுக்குப்பம் கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட சிறப்பு பார்த்திங்கன்னா, இது ஏன் இந்த பிரமிட் ஷேப்பில் கட்டியிருக்காங்க, இந்த கோவிலோட சிறப்பு என்ன, இது எப்போ கட்டினாங்க அப்படின்னா, இது வந்து 2000 வந்து இது வந்து கட்டினதுங்க. இது கட்டும்போது ஃபஸ்ட்டு ஷீட்டால் கட்டினாங்க. 2004 சுனாமி அப்போ கோவில் முழுவதும் சேதம் அடைஞ்சிடுச்சு. ஐயா வந்து கிழக்க பார்த்த மாதிரி இருந்தாருங்க. கிழக்க பார்த்த மாதிரி இருந்தார். இந்த கோவிலோட பூசாரி, அப்போ இருந்த பூசாரி ஐயாவை பிடிச்சிக்கிட்டு உயிர் வந்து பிழைச்சதா வந்து சொல்கிறாங்க. அதுக்கு ஐயா வந்து கிழக்கில் இருந்து தெற்க பார்த்த மாதிரி அவராகவே திரும்பிக்கிட்டார். அதுக்கப்புறம் இந்த கோவில் கட்டினவங்க, இந்த கோவிலோட ஓனர் டாக்டர் கரண் சிங், அவர் வந்து மகாராஜா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் மகாராஜா. அவர் வந்து 2000 பீரியடில் வந்து சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தார். ஆரோவில் சேர்மனாகவும் இருந்தார். அந்த டைமில் வந்து தியானம் பண்ணுறதுக்காக ஒரு இடம் வேணும், அது வந்து இயற்கை சூழலாக ஒரு இடம் வேணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த கோவிலை வந்து கட்டணும்னு முடிவு பண்ணி ஆரோவில் எர்த் இன்ஸ்டியூட், அங்கே இருக்கிற ஃப்ரெஞ்சு ஆர்கிடெக்சர் சட்ரே மைனி, அவர்கிட்ட வந்து இதை பற்றி சொல்லும்போது, தியானத்துக்கான ஒரு இடம்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து தோன்றது வந்து பிரமிட் ஷேப்பில் கட்டணும். ஏன்னா பிரமிடு உள்ள வந்து ஒரு பொருள் வச்சோம்னாக்கா எதுவுமே வீணாக போகாது, அதனுடைய தன்மை மேலும் மேலும் அதிகரிக்குமே தவிர கம்மியாகாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இந்த பிரமிடானது கட்டப்பட்டதுங்க. இந்த பிரமிடுக்கான சக்தி வந்து பிரபஞ்ச சக்தி இழுக்கக்கூடிய ஆற்றல் உண்டுங்க இந்த பிரமிடு ஸ்ட்ரக்சருக்கு. இது பார்த்திங்கன்னா ஐயாவுடைய நெத்தி பொட்டில் நிலவுங்க. இந்த பிரமிடோட இந்த பிரபஞ்ச சக்தி வந்து ஐயாவோட நெத்தி போட்டில் நிலவும். இந்த பிரமிடு உள்ளே பார்த்திங்கன்னா நடராஜர் இருக்காருங்க. அவர் வந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய கடவுள். இந்த பிரமிடு வந்து பிரபஞ்ச சக்தி இழுக்கக்கூடிய ஒரு ஆண்டனா மாதிரி இங்கே இருக்குதுங்க, செயல்படும். இங்கே வந்து நம்ம வந்து என்ன ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் தியானம் பண்ணாலும் நம்ம என்ன நினச்சி வேண்டுறோமோ அது வந்து நிறைவேறுங்க. இது போக நம்ம உடம்புல இருக்கிற 7 சக்கரம் முறையாக வரணும், முறையாக வேலை செய்யணும் அப்படின்னா இங்கே இந்த மாதிரியான அமைதியான இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இங்கே தியானம் பண்ணுறவங்களும் அந்த நிலையை அடைஞ்சி இருக்காங்க. 7 சக்கரத்தில் ஒரு நிலையாக அடைஞ்சி இருக்காங்க. இந்த பிரமிடு கட்டின கல் பார்த்திங்கன்னா ஆரோவில் மண்ணும் சிமெண்ட்டும் கலந்து டையினால் இது வந்து கட்டப்பட்டதுங்க. இது வந்து எந்த ஒரு மண் அரிப்பும் எந்த ஒரு இயற்கைக்கு மாறாக எதுவுமே வந்து பண்ணலைங்க. எல்லாம் இயற்கையோடு ஒத்து போகணுன்னு சொல்லிவிட்டு இந்த இடமே இயற்கையோடு இருக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு புது மாடலில் கட்டியிருக்காங்க. இது ஏன் பிரமிட் ஷேப்பில் கட்டியிருக்காங்க அப்படின்னா, நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த எஜிப்ட்லலாம் பார்த்திங்கன்னா இறந்தவங்களோட உடல் அழுகாமல் இருக்கணும், வீணாக போகாமல் வருஷக்கணக்கில் இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்து கட்டுவாங்க. அது எதுக்காக அப்படி கட்டுறாங்கன்னா, பிரபஞ்ச சக்தியை வந்து அதிகமாக உள்ளே இழுக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த பிரமிடுக்கு உண்டுங்க. அதே முறையில் இந்த பிரபஞ்ச சக்தியை உள்ளே வச்சுக்கிட்டு நம்ம வந்து தியானம் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இந்த கோவில் வந்து கட்டினாங்க. இது பார்த்திங்கன்னா சுற்றி வந்து தென்னை மரமாக இருக்கும், வெறும் மரம் தான் இருக்கும். இந்த மரம் அதுக்கும் பக்கத்தில் கடலை ஒட்டின மாதிரியே இருக்கும். இதுதான் இந்த இடத்தினுடைய ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று. பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம கோவிலில் தியானம் பண்ணணும் அப்படின்றவங்க காலை நேரத்தில் வரணும் அப்படின்னா 4:30 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் தியானம் பண்ணோம் அப்படின்னா கடலினுடைய சத்தம், குருவியினுடைய சத்தம், ஓம் சாண்டிங் அது மட்டும்தாங்க நம்மளுக்கு வந்து கேட்கும். மற்றபடி வேறு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இந்த இடத்துல வந்து கேட்காது. இதுவே வந்து தியானம் பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம். இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு என்னென்னா, நடராஜர் ஐயாவுடைய முகத்தில்
காலையில் கிழக்கு சைட்லேருந்து வரக்கூடிய சூரிய ஒளி ஐயாவுடைய முகத்தில் பட்டு அது இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகும். மாலையிலையும் இதே மாதிரியே முகத்தில் பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகும். இது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். ஐயாவுடைய பார்வை சூரிய ஒளியிலேருந்து படும் அப்படின்றது இருக்குங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவிலே பார்த்திங்கன்னா பிரமிட் ஷேப்பில் 2000 கட்டினது இந்த ஒரு இடம் மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் காலம் போக போக இங்கே நிறைய பிரமிட் ஷேப்பில் வந்து கோவில்கள் அமைச்சு அங்கே வந்து தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து 2000 பண்ணதுங்க. இங்கே வரக்கூடிய பக்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா நார்த் இண்டியன்ஸ் தான் அதிகமாக வருவாங்க. அவங்க வந்து இங்கே வந்து தியானம் பண்ணணும், இந்த இயற்கை சூழலோடு தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு காலையிலையோ இல்லை மாலையிலையோ வந்து இங்கே தியானம் பண்ணுவாங்க. புதுச்சேரியில் இருக்கிற மக்களும் அதே மாதிரியாக பர்மிஷன் வாங்கிட்டு வந்து தியானம் பண்ணுவாங்க. தியானம் பண்ணுறவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள் அனுபவித்ததாக வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம கோவிலில் வந்து இங்கே உள்ளூர் மக்கள் எல்லாருமே வந்து பிரதோஷம் நல்ல சிறப்பான ஒரு வழிபாடு பண்ணுவாங்க. இந்த ஊர் மக்களுக்காக இந்த பிரதோஷ வழிபாடு பண்ணுறதுனால இங்கே வந்து நந்தி லிங்கம் 2 பேரும் அமைச்சிருக்கோங்க. இந்த ஊர் மக்கள் நல்லபடியாக இங்கே வந்து பிரதோஷம் பண்ணுவாங்க. பௌர்ணமி பூஜை நடக்கும். அதுபோல் வந்து மகா சிவராத்திரி அப்போ ரொம்ப கிராண்டாகவே இங்கே வந்து பூஜைகள் வந்து நடக்கும். 4 கால பூஜை, சிறப்பு பூஜை 4 கால பூஜை நடக்கும். அது போக வந்து இங்கே பரதநாட்டியம் என்னென்ன கலை பண்பாடு இருக்குதோ எல்லாமே இங்கே வந்து அரங்கேற்றுவாங்க. அன்றைக்கி இரவு முழுதும் காலையிலேருந்து இரவு வரைக்கும் எல்லா விதமான நிகழ்ச்சிகள் நடைபெறும். இங்கே வர மக்கள் வேண்டிக்கிட்டு அதனுடைய பலனை அனுபவித்ததுக்கப்புறம் இங்கே கோவிலுக்கு தேவையான எண்ணெய், பூஜை பொருட்கள், அப்புறம் ஐயாவுக்கு வந்து திருநீற்று பட்டை, அப்புறம் காலில் வந்து காப்பு, இது எல்லாமே வந்து செஞ்சுருக்கிறாங்க இந்த இடத்துல. இது போக இன்னும் மக்களும் வந்து கோவிலுக்கு பூ வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து இந்த உள்ளூர் மக்கள் எல்லாருமே நல்லபடியாக பண்ணுறாங்க. இந்த உள்ளூர் மக்கள் ரொம்ப ரொம்ப நல்ல விதமாகவே பழகுறாங்க. வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இந்த உள்ளூர் மக்கள் நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. நம்ம கோவிலுடைய பரப்பளவு பார்த்திங்கன்னா 5 ஏக்கர். இந்த 5 ஏக்கரும் எங்கேருந்து பார்த்தாலும் பிரமிடு மட்டும்தான் தெரியணும் என்ற நோக்கத்தினால பிரமிடு எதற்க பார்த்திங்கன்னா எந்த ஒரு செடியோ மரமோ எதுவுமே இருக்காதுங்க. இந்த கோவிலை சுற்றி இயற்கையாக இருக்கணுன்றதுனால நிழலாக இருக்கணும், கடல் ஒட்டின மாதிரி இருக்கிறதுனால நிழலாக இருக்கணுன்றதுக்காக, வரவங்களுக்கு நிழல் தரணுன்றதுக்காக நம்ம கோவிலை சுற்றி ஒரு 120 தென்னை மரம், அது போக வந்து அரச மரம், வேப்ப மரம், இது எல்லாமே கோவிலை சுற்றி இருக்குது. வரவங்களுக்கு மன நிம்மதி, உள்ளே வரவங்க நிம்மதியாக வரணும், நிம்மதியோடு போகணுன்றதுக்காக என்ட்ரன்ஸ்லேயே பூச்செடிகள் நிறையா வச்சுருக்கோம். அவங்களோட பார்வைக்கு இது அழகான இடமா மாற்றுறதுக்காக பூச்செடி வச்சுருக்கோம். அது போக கோவிலில் வந்து நிறைய வாழை மரம் வச்சுருக்கோம், பலா மரம் வச்சுருக்கோம், முந்திரி மரம் இருக்குது நிறையா. அந்த மாதிரி அது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா பறவைகளுக்கும் உணவளிக்கக்கூடிய ஒரு பொருளாக தாங்க இங்கே வச்சுருக்கு. எதுவுமே இயற்கைக்கு மாறாக கெமிக்கல்னு எதுவும் பண்ணலை. கோவில் எப்போவுமே சுற்றுச்சூழலோடு ஒத்து போகணுன்ற மாதிரியே பண்ணியிருக்கோம். அதே போல் நம்ம பிரமிடு கோவிலில் தியானம் அப்படின்னா சக்கரம்னா என்ன அப்படின்றத விளக்கிறதுக்காக நம்ம இங்கே வந்து பிள்ளையார்கிட்ட வந்து 7 சக்கரங்கள் வந்து வச்சுருக்கோங்க. அதுக்கு மதர் சக்கரம் ஆரம்பிக்கிறதுலேருந்து பிள்ளையாருன்றவரே முழு முதற் கடவுள்னு சொல்லுவாங்க. அவர் தான் வந்து குண்டலினி அப்படின்றது ஆரம்பிக்கிறவர் அவர் தான். அவருக்கு பின்னாடி இருக்கிற சர்ப்பம் வந்து நம்ம உடம்புல இருக்கிற சக்கரம் டிஎன்ஏ மாதிரி வளைஞ்சு போகக்கூடியதை குறிக்கிறதுக்காக சர்ப்பம். இது எல்லாமே உணர்ந்து இங்கே வரவங்க தியானம் பண்ணணும். இந்த கோவில் முழுக்க தியானத்துக்காக கட்டப்பட்ட கோவில் அப்படின்றத விளக்கிறதுக்காக இந்த சக்கரங்கள் வந்து இங்கே பதிக்கப்பட்டிருக்கு. பிள்ளையார், நாக சர்ப்பம் வந்து எல்லாமே இங்கே பதிக்கப்பட்டிருக்கு. நம்ம கோவிலுக்கு வரவங்க கோவிலுக்கு வரக்கூடிய நேரம் காலையில் 7 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும், சாயங்காலம் 4 மணிலேருந்து 7:15 வரைக்கும் கோவிலோட நேரம். அதுக்கு இடையில் வரவங்களுக்கு முன்னறிவிப்பு இருந்ததுன்னா நம்ம வந்து உள்ளே அலோவ் பண்ணலாம். அது கோவில் திறக்க முடியாது, வேணால் உள்ளே வந்து சுற்றி பார்த்துட்டு போகலாம். இது வந்து கோவிலோட டைமிங்ஸ். இது இங்கே நம்ம கோவிலில் பார்த்திங்கன்னா ஐயாவுக்கு சிறப்பு நாள் திங்கட்கிழமையோ இல்லை மகா சிவராத்திரியோ இல்லை பிரதோஷமோ எந்த சிறப்பு நாளாக இருந்தாலும் ஐயாவுக்கு இலுப்பை எண்ணெயில் தான் வந்து நம்ம வந்து நெய் தீபம் ஏற்றுறது. அந்த இலுப்பை எண்ணெய் எப்படி இருந்து எடுக்கிறோம்னா நம்ம இடத்துலையே, நம்ம கோவில் வளாகத்திலே இலுப்பை மரம் வச்சு அதுலேருந்து எடுக்கக்கூடிய இலுப்பை எண்ணெயை ஐயாவுக்கு வந்து நம்ம எண்ணெயாக சாத்துறோம். ஐயாவுக்கு செய்யக்கூடிய பூஜைகள்
அது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற பூவாலேயே மட்டும்தான் ஐயாவுக்கு வந்து மாலையாக நம்ம வந்து போடுறோம். வெளியே இருந்து அதிகமான பூ வந்து நம்ம வாங்கிறது கிடையாது. எல்லாமே ஐயாவோட இடத்துல இருந்தே நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து பண்ணிக்கிறோங்க. பூ எல்லாமே வந்து மாலையாக பண்ணுறோம். அது போக பார்த்திங்கன்னா இங்கே பனைமரம் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 70 பனைமரம் 80 பனைமரம் கிட்ட இருக்குது. இது எல்லாமே முளைச்சி அதுவாகவே ஒரு மரமாக உருவாகுது. இது எல்லாமே வந்து இயற்கையாகவே ஐயா வந்து எது வேணும் வேணான்றது ஐயாவே முடிவு பண்ணி இங்கே எல்லாமே பண்ணிக்கிறாரு. இது போக நம்மக்கிட்ட இங்கே ஒரு கலையரங்கம் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா யோகா கிளாஸ், மெடிடேஷன் கிளாஸ், டான்ஸ் கிளாஸ் இது எல்லாமே வந்து நடக்குதுங்க. இது போக திருமண விழா, காது குத்து இந்த மாதிரி ஏதாவது பட்ஜெட்டில் பண்ணக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும் இங்கே நேரில் வந்து இல்லை ஃபோன்லேயாவது நம்மக்கிட்ட வந்து கேட்டுக்கலாம். இந்த இடத்துல இது எல்லாமே நடக்குதுங்க. அது நம்ம கோவில் பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் பிரமிடு என்ன எப்படி இருக்குமோ அதே மாதிரியாக காட்டணுன்றதுக்காக பிரமிடை சுற்றி பார்த்திங்கன்னா அதிகமான லைட்டும் இல்லாமல் கம்மியான லைட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையான லைட்டை வச்சு பிரமிடு எவ்வளோ அழகாக இருக்குன்றத நல்லபடியாக காட்டியிருப்பாங்க. அது போக எந்த லைட்டுமே வந்து எந்த ஒரு பொருளுமே பிரமிடை மறைக்கக்கூடாதுன்னு இங்கே இருக்கிற லைட்டு எல்லாமே வந்து தரையாக தான் இருக்கும். அதுவும் ஒரு அழகாகவே தெரியும் நைட்டில். பௌர்ணமி நேரங்களில் பார்த்திங்கன்னா பிரமிடுக்கு மேலே நிலவு இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒன்றுங்க இந்த இடத்துக்கு. நம்ம கோவில் பார்த்திங்கன்னா 3 அடி மேலே வந்து ஏற்றி கட்டியிருப்பாங்க. எதுக்காகனா இதுக்கப்புறம் சுனாமியோ இல்லை வேறு ஏதாவது இயற்கை பேரழிவு எதுவும் வந்து கோவிலை வந்து சேதப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக ஹைட் ஏற்றி கட்டியிருப்பாங்க. இந்த பிரமிட் ஷேப் இது பார்த்திங்கன்னா சட்ரேம் மைனின்ற ஃப்ரெஞ்சு ஆர்கிடெக்சர் ஆரோவில் எர்த் இன்ஸ்டியூட் அவருடைய மேற்பார்வையில் இந்த கோவில் வந்து கட்டியிருக்காங்க. இந்த பிரமிடனுடைய அளவு 53 டிகிரி 53 மினிட்ஸ் அப்படின்வாங்க. அது எல்லாமே கரெக்டாக வச்சு கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி கட்டும்போது என்ன ஆகும்னா பிரபஞ்ச சக்தியானது 3ல் 1 பங்கு, தரையிலேருந்து 3ல் 1 பங்கு அது இந்த பிரபஞ்ச சக்தி வந்து நிலவும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஐயாவுடைய நெத்தி போட்டில் இருக்குது. அதனால் நம்ம இங்கே என்ன சொல்லி வேண்டுறோமோ தியானத்து மூலிமா எதுக்காக தியானம் பண்ணுறோம், மன அமைதிக்காகவோ இல்லை நம்மளை நாமளே புரிஞ்சிக்கணும் அப்படின்ற ஒரு ஆற்றலுக்காக நம்ம தியானம் பண்ணுறோம். நம்ம கோவில் பார்த்திங்கன்னா ஹரிதாரா ட்ரஸ்ட் அந்த ட்ரஸ்ட் மூலிமா தான் இயங்குது. இந்த ட்ரஸ்ட்டினுடைய எக்ஸிக்யூட்டிவ் அவர் பேர் வந்து அங்ஷ்மன் பாசு. அவங்க வந்து ஆரோவில்ல இருக்காங்க. அவருக்கு கீழே பார்த்திங்கன்னா கோபி சங்கர் அவர் வந்து ஒரு ப்ரொஃபஸர். அவருக்கு கீழே தான் நம்ம வந்து இந்த கோவிலை வந்து நிர்வாகம் பண்ணுறோம். இவங்க வந்து வாரத்துக்கு 3 நாள் அல்லது 4 நாள் வந்து கோவில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்வையிடுறதுக்காக வருவாங்க. கோவில் வந்து எப்போதுமே சுத்தமாகவே இருக்கும். இங்கே நம்ம கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் வெயிலினுடைய தாக்கத்துக்காக இங்கே நிறைய மரம் வச்சுருக்கோம். மரத்து நிழலில் உட்காடுறாங்க. அது போக இங்கே சுற்றி இருக்கிற இடம் இங்கே பக்கத்துலேயே கடல் இருக்குது. அதனால் இந்த இடம் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவே அவங்க வந்து பார்க்குறாங்க. அது போக வரவங்க எல்லாருமே வந்து தியானம் பண்ணுங்க அப்படின்றத நம்மளும் வந்து கோவில் சார்பாக அவங்களுக்கு அறிவுறுத்துகிறோம். நம்ம கோவிலில் பார்த்திங்கன்னா தியானம் சக்கரம் இதை பற்றின மட்டுமே தான் வந்து நம்ம கோவில் அமைச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம கோவில் இங்கே பிள்ளையார் மண்டபத்திலேருந்து அக்னி குண்டம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா 7 சக்கரம், ஒரு சக்கரம். ஐயா கடைசி வந்து ஐயா தான் வந்து கடைசி 7வது சக்கரம். அது போக இந்த படிக்கட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா 5 பூதங்களால் அமைக்கப்பட்டதுங்க. எல்லாமே பிரதிஷ்டை பண்ணது 5 பூதங்களால் அமைக்கப்பட்டது. பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தொடருங்க.